வணக்கம். சமூகத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சங்கவி நாகராஜா. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். சட்டவிரோதமாக வாகனங்களை பயன்படுத்திய அரசியல்வாதிகள் விரைவில் கைது செய்யப்படுவர், ஜனாதிபதி அதிரடி. மின்சார கட்டணங்கள் மேலும் குறையுமா? வெளியான அறிவிப்பு. கடவுச்சீட்டு விநியோகம் தொடர்பில் வெளியான புதிய அறிவிப்பு. தேர்தல் சட்டங்களை மீறிய 14 வேட்பாளர்கள், 46 ஆதரவாளர்கள் கைது. 90 நாட்களை சிறந்த முறையில் பயன்படுத்துவோம், அமெரிக்க வரி தொடர்பில் அரசு கருத்து. 24 மணி நேர விசேட தொலைபேசி இலக்கம் இலங்கை மக்களுக்கு வந்த அறிவிப்பு. கொட்டாஞ்சேனையில் துப்பாக்கிச் சூடு, தப்பியோடிய சந்தேக நபர், நள்ளிரவில் பதற்றம். கட்குவாரி தூசு பறித்தவரை மிரட்டிய ஓமந்தை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி. 3ஆம் தர மாணவர்கள் மீது உலோக பெல்ட்டால் கொடூர தாக்குதல், ஆசிரியர் தலைமறைவு. வாகனங்களை இறக்குமதி செய்து அவற்றை பதிவு செய்யாமல் பயன்படுத்திய முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களது பட்டியல் ஒன்றை விரைவில் வெளியிட உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மக்கள் சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்டு அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மாகாண சபைக்கு சொந்தமான வங்கி கணக்கிலிருந்து அனாவசியமாக பணத்தை பெற்று அரசாங்கத்துக்கு நஷ்டம் ஏற்படுத்தியமைக்காக ஊவா மாகாண முன்னாள் முதலமைச்சர் கைது செய்யப்பட்டு தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அந்த வங்கி கணக்கை நிறைவுறுத்தி பணம் பெறுமாறு தாமே அவருக்கு அறிவுறுத்தல் வழங்கியதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தற்போது கூறுகிறார். அவ்வாறெனில் தற்போது கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவிற்கு வருமாறு அவருக்கு அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது. முன்னைய காலங்களில் இவ்வாறான உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க முடியாத நிலை காணப்பட்டது. தற்போது அதனை நாம் மாற்றியுள்ளோம். எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கோ கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கோ வராதவர்கள் தற்போது விசாரிக்கப்படுகின்றனர். விசாரணைகளை முன்னெடுக்க உரிய சட்ட அமுலாக்க நிறுவனங்களுக்கு நாம் சுதந்திரம் வழங்கியுள்ளோம். முன்னர் காவல்துறையினருக்கு பயந்து குற்றவாளிகள் தலைமறைவாகினர். அதே நேரம் கடந்த காலங்களில் வாகன இறக்குமதி தடை செய்யப்பட்டிருந்த போதிலும் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் பலர் வாகனங்களை கொண்டு வந்தனர். அவர்கள் அத்தகைய வாகனங்களை பதிவு செய்யாமல் பயன்படுத்தினர். அதிகாரத்தில் இருந்தவர்கள் சட்டத்திற்கு கட்டுப்படவில்லை. எனவே அவ்வாறு சட்டவிரோதமாக வாகனங்களை பயன்படுத்திய சிலர் விரைவில் கைது செய்யப்பட உள்ளனர். அவ்வாறானவர்களின் பெயர்கள் அடங்கிய நீண்ட பட்டியல் ஒன்று உள்ளது. இது அரசியல் பழிவாங்கல் அல்ல, நாம் சட்டத்தை முறையாக செயல்படுத்துகிறோம் என்பதையே இது காட்டுகிறது என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். 2ஆம் ஆண்டு நிறைவை முன்னிட்டு சக்சஸ் வியார் வழங்கும் விசேட விலைக்கழிவுகள். பெண்களின் ஆடைகளுக்கு மாபெரும் தள்ளுபடி. ஸ்மார்ட் டிவி வெல்லும் வாய்ப்பு, அரிய சந்தர்ப்பம். இன்றைய வாருங்கள். இலங்கை மத்திய வங்கியின் வருடாந்த பொருளாதார விமர்சன அறிக்கையின்படி செலவுகள் குறையாமல் மின்சார கட்டணங்களை மேலும் குறைப்பது இலங்கை மின்சார சபையின் நிதி செயல்திறனை கணிசமாக பாதிக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2024 ஜனவரி மாதத்தில் மின்சார கட்டணங்கள் 20% குறைக்கப்பட்டு கட்டண திருத்தம் ஒன்று செய்யப்பட்டது. இருப்பினும் இந்த திருத்தம் உண்மையான செலவுகளை எவ்வளவு பிரதிபலிக்கிறது என்பதில் இன்னும் தெளிவின்மை உள்ளது. 2024 மின்சார கட்டணங்கள் இருமுறைகள் திருத்தப்பட்டுள்ளன. மார்ச் மாதத்தில் 21.9% மற்றும் ஜூலை மாதத்தில் 22.5% கட்டணங்கள் குறைக்கப்பட்டுள்ளன. இந்த கட்டண குறைப்பின் காரணமாக வருடத்தின் 2வது பாதியில் மாதாந்திர லாபம் குறிப்பிடத்தக்க அளவில் குறைந்துள்ளதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பண்டிகை காலத்தை முன்னிட்டு கடவுச்சீட்டு விநியோகத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் அறிவித்துள்ளது. அதற்கமைய எதிர்வரும் 15, 16 மற்றும் 17ஆம் தேதிகளில் கடவுச்சீட்டு விநியோகத்திற்கான ஒரு நாள் மற்றும் சாதாரண சேவைகளை வழங்குவதற்கான டோக்கன் வழங்கும் செயல்பாடு நண்பகல் 12 மணி வரை மட்டுமே இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட நாட்களில் ஒரு நாள் சேவைக்காக நடைமுறையில் உள்ள 24 மணி நேர சேவை நாட்களில் இடம்பெறாது என குடிவரவு மற்றும் குடியகழ்வு பதில் கட்டுப்பாட்டாளர் நாயகம் PMD நிலுஷா பாலசூரிய தெரிவித்துள்ளார். சட்டங்களை மீறிய 14 வேட்பாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் மார்ச் 3 முதல் நேற்று காலை 6 மணி வரை 46 ஆதரவாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பில் போலீசாருக்கு 48 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு
அமெரிக்கா விதித்துள்ள பரஸ்பர தீர்வை வரி குறித்து அமெரிக்காவின் வர்த்தகத்துறை பிரதிநிதிகளுடன் சுமூகமாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளோம். கிடைக்கப்பட்டுள்ள 90 நாட்களை சிறந்த முறையில் பயன்படுத்திக் கொள்வோம் என தொழில் அமைச்சர் அனில் ஜெயந்த் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்ற கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் அமெரிக்காவின் பரஸ்பர தீர்வை குறித்து விரிவாக பேசப்பட்டது. பல யோசனைகளை முன்வைத்துள்ளனர். அவற்றை முழுமையாக பரிசீலனை செய்து உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வோம். அமெரிக்காவினால் விதிக்கப்பட்ட 44% பரஸ்பர தீர்வை வரி குறித்து ஆராய்வதற்கு ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட குழு அமெரிக்காவின் வர்த்தகத்துறை பிரதிநிதிகளுடன் 2 முறை பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளார்கள். வரி விவகாரத்தில் இலங்கைக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு வலியுறுத்தி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அமெரிக்க ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். இதற்கு மாறாக நிதியமைச்சு சார்பில் அமெரிக்காவின் வர்த்தகத்துறைக்கும் கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என்றார். மின்கட்டமைப்பின் ஸ்திரத்தன்மையை பாதுகாப்பதற்காக இன்று முதல் எதிர்வரும் 21ஆம் தேதி வரை நாளாந்தம் பிற்பகல் 3 மணி வரை கூரைகளில் பொருத்தப்பட்டுள்ள சூரிய சக்தி கட்டமைப்பை நிறுத்தி வைக்குமாறு மின்சார சபை கோரிக்கை விடுத்துள்ளது. இலங்கை மின்சார சபை விடுத்துள்ள அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, நாடளாவிய ரீதியில் வீட்டு கூரையில் பொருத்தப்பட்டுள்ள சூரிய சக்தி கட்டமைப்பின் மின் உற்பத்தியாளர்கள் தங்கள் சூரிய மின் அமைப்புகளை தாமாக முன்வந்து நிறுத்தி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நீண்ட விடுமுறை காலத்தில் தேசிய மின்சார தேவை மிக குறைந்த அளவிற்கு சரிந்துள்ளது மற்றும் அதிக வெப்பநிலை காரணமாக சூரிய மின் உற்பத்தி அதிகரிப்பு, அதே நேரத்தில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியின் பங்களிப்பால் தேசிய மின் கட்டமைப்பில் அசாதாரண அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது. இதன் விளைவாக மின் கட்டமைப்பில் ஸ்திரத்தன்மை ஏற்பட்டுள்ளது. இது திடீர் இடையூறுகளை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் உள்ளது. இதனால் ஏற்படும் சிறிய ஏற்ற இறக்கம் கூட நாடளாவிய ரீதியில் அல்லது பகுதியளவில் மின்தடையை ஏற்படுத்தக்கூடும். இதனால் தேசிய மின் கட்டமைப்பின் நிலைத்தன்மை மற்றும் ஸ்திரத்தன்மையை பேண உங்கள் ஒத்துழைப்பை இலங்கை மின்சார சபை எதிர்பார்க்கிறது என குறிப்பிடப்பட்டுள்ளது. பண்டிகை காலத்தில் போக்குவரத்து சேவைகள் தொடர்பில் தகவல் அறிந்து கொள்வதற்கு அவசர தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இந்த அவசர தொலைபேசி இலக்கங்கள் 24 மணி நேரமும் சேவையில் இருக்கும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதன்படி போக்குவரத்து சேவைகள் தொடர்பில் தகவல் அறிந்து கொள்வதற்கு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் 1955 என்ற அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு அல்லது 0712595555 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு தொடர்பு கொள்ள முடியும். மேலும் பஸ் சேவைகள் தொடர்பில் தகவல் அறிந்து கொள்வதற்கு 1958 என்ற அவசர தொலைபேசி இலக்கத்திற்கும், ரயில் சேவைகள் தொடர்பில் தகவல் அறிந்து கொள்வதற்கு 1971 என்ற அவசர தொலைபேசி இலக்கத்திற்கும் தொடர்பு கொள்ள முடியும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது. இதேவேளை தமிழ் மொழியில் முறைப்பாடுகளை வழங்குவதற்கு 107 என்ற போலீஸ் அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொள்ள முடியும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த போலீஸ் அவசர தொலைபேசி இலக்கம் 24 மணி நேரமும் தமிழ் மக்களுக்காக சேவையில் இருக்கும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் கடல்சார் பிரச்சனைகள் தொடர்பில் அறிவிப்பதற்கு 106 என்ற அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொள்ளுமாறு இலங்கை கடற்கரையோர காவல் படையினர் தெரிவித்துள்ளனர். கொழும்பு கொட்டாஞ்சேனை பிரதேசத்தில் நேற்று நள்ளிரவளவில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. இந்நிலையில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பாக போலீஸ் ஊடக பிரிவு மேலதிக தகவல்களை வழங்கியுள்ளது. போலீசாரின் உத்தரவை மீறி பயணித்த கார் ஒன்றை இலக்கு வைத்து போலீசார் குறித்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டுள்ளனர். குறித்த காரை சந்தேக நபர் திருடிச் சென்றமை தெரிய வந்துள்ளது. நேற்றிரவு கொட்டாஞ்சேனை போலீஸ் பிரிவில் வாசல வீதியில் தனது கர்ப்பிணி மனைவி மற்றும் தாயாருடன் காரில் வந்த ஒருவர் கார் இயந்திரத்தை இயக்கச் செய்ததோடு உணவு வாங்குவதற்காக கொட்டாஞ்சேனை வீதியில் உள்ள ஒரு உணவகத்திற்கு சென்றுள்ளார். இந்த சந்தர்ப்பத்தில் சாரதியின் மனைவி மற்றும் தாயார் உள்ளே இருந்த போதே சந்தேக நபர் திடீரென குறித்த காரை திருடி கொண்டு தப்பிச் சென்றுள்ளார். இதன்போது கொட்டாஞ்சேனை போலீஸ் பிரிவுக்கு விசாரணைக்காக கப் வாகனத்தில் வந்த மட்டக்குழிய போலீஸ் நிலைய அதிகாரிகள் குழு இந்த கார் திருடப்பட்டமை தொடர்பான தகவல் கிடைத்தவுடனேயே விரைந்து செயல்பட்டு தப்பிச் சென்ற காரை துரத்தி சென்று நிறுத்துமாறு சமீட்சை செய்தனர். இருப்பினும் போலீசாரின் உத்தரவை மீறி சந்தேக நபர் காரை தொடர்ந்து ஓட்டிச் சென்றதால் போலீஸ் அதிகாரிகள் ப்ளூமெண்டல் ரயில் பாதைக்கு அருகில் வைத்து துப்பாக்கிச்சூடு நடத்தியதை தொடர்ந்து காரை நிறுத்த முடிந்தது. எவ்வாறாயினும் சந்தேக நபர் வாகனத்தை நிறுத்திவிட்டு தப்பிச் சென்றதாகவும் போலீசார் வாகனத்தை கைப்பற்றியுள்ளதாகவும் தெரிய வருகிறது. இந்நிலையில் காரில் இருந்த கர்ப்பிணி பெண் உள்ளிட்ட இருவருக்கு எவ்விதமான பாதிப்புகளும் ஏற்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபரை கைது செய்வதற்காக போலீசார் விசேட தேடுதல் நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளனர். வவுனியா ஓமந்தை
போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் தனது கல்லெறியும் நிலையத்திற்கு கட்குவாரி தூசு பெற்றவரை ஓமந்தை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி மிரட்டியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, வவுனியா ஓமந்தை கொந்தக்காரங்குளம் பகுதியில் நபரொருவர் கல்லறியும் நிலையம் ஒன்றினை நடத்தி வருகிறார். குறித்த கல்லறியும் நிலையத்தில் கற்களை அறிவதற்காக சீமெந்து, மணல், கற்குவாரி, கல் தூசி என்பவற்றை அவர் தனது நிலையத்தில் கொள்வனவு செய்து வந்துள்ளார். அங்கு சிவில் உடையில் சென்ற ஓமந்தை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி குறித்த நிலையத்தில் காணப்பட்ட கற்குவாரி தூசு எப்படி வந்தது என கேட்டு அதற்கான பற்றுச்சீட்டை கோரியுள்ளார். இதன்போது குறித்த கல் அறியும் நிலைய உரிமையாளர் தான் அதனை ராஜபக்ஷ என்ற கற்குவாரி உரிமையாளரிடம் பெற்றதாகவும் அதற்கு தனது காசோலைகள் வழங்கப்பட்டதாகவும் கூறியுள்ளார். அத்துடன் மணல், கல், குவாரி தூசு இறக்கும் போது நமக்கு பற்றுச்சீட்டு வழங்கப்படுவதில்லை எனவும் கூறியுள்ளார். இதன்போது ஓமந்தை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி OIC பற்றுச்சீட்டு காட்ட வேண்டும் என அவரை மிரட்டியுள்ளார். இது குறித்த வீடியோ ஆதாரமும் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கொழும்பு கல்வி வணிகத்தில் உள்ள ஆண்கள் பாடசாலை ஒன்றின் ஆசிரியர் சிறுவர்களை தாக்கியதாக கூறப்படும் சம்பவம் குறித்து தேசிய சிறுவர் பாதுகாப்பு ஆணையகம் விசாரணையை ஆரம்பித்துள்ளது. அறிக்கையின்படி வகுப்பு ஆசிரியர் 3ஆம் வகுப்பு மாணவர்களை உலோக பெல்ட்டால் அடித்து தண்டித்ததாகவும் கூறப்படுகிறது. விசாரணையின் போது 7 வயதுடைய 2 மாணவர்களிடமிருந்தும் சம்பந்தப்பட்ட பாடசாலையின் துணை அதிபர் மற்றும் பெற்றோரிடமிருந்தும் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. எனினும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ள பதுளையை சேர்ந்த குறித்த ஆசிரியர் தலைமறைவாக இருப்பதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அந்த ஆசிரியரை கைது செய்ய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. களத்துறை கெலிடு கடற்கரை பகுதியில் அடையாளம் தெரியாத பெண்ணொருவரின் சடலம் கரையொதுங்கியுள்ளது. போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் குறித்த சடலம் மீட்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவரின் அடையாளம் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை. மரணித்த பெண் 49 வயதுடையவராக இருக்கலாம் என போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்த பெண்ணினுடையதாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் கைப்பை ஒன்றும் போலீசாரினால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை களத்துறை வடக்கு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் தெஹியத்த கண்டிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பரகஸ் வாவியில் நீராடச் சென்ற நபரொருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக தெஹியத்த கண்டிய போலீசார் தெரிவித்தனர். சம்பவத்தில் 29 வயதுடைய கிராந்துருஹோட்டே பிரதேசத்தை சேர்ந்த அரச புலனாய்வு சேவை தலைமை அலுவலகத்தில் பணியாற்றி வந்த போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரே உயிரிழந்துள்ளதாக தெரிய வருகிறது. குறித்த போலீஸ் கான்ஸ்டபிள் நண்பர்களுடன் நீராடச் சென்றிருந்த வேளையில் இவ்வாறு நீரில் மூழ்கி மரணித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சடலம் தற்போது தெஹியத்த கண்டிய வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. மேலதிக விசாரணைகளை தெஹியத்த கண்டிய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த மாதத்தின் முதல் 9 நாட்களில் நாட்டிற்கு 56,567 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலா மேம்பாட்டு ஆணையம் அறிவித்துள்ளது. அவர்களில் பெரும்பாலானோர் இந்தியர்கள். அதே நேரத்தில் பிரிட்டன், ரஷ்யா, ஆஸ்திரேலியா, ஜெர்மனி, பிரான்ஸ், பங்களாதேஷ் மற்றும் சீனா ஆகிய நாடுகளை சேர்ந்த சுற்றுலா பயணிகளும் அதிக எண்ணிக்கையில் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர். இந்த ஆண்டு இதுவரை நாட்டிற்கு வருகை தந்த மொத்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 7,78,843 ஆகும் என சுற்றுலா மேம்பாட்டு ஆணையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் சமூகத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.